வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, பிப்ரவரி 17 இன்று வாழ்வில் நிறைவு பெற வழி என்ன என்று காட்டுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வாழ்க்கையில் திருப்தி கொள்ளாமல் நிறைவு கொள்ளாமல் தள்ளாடி கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். அப்படியானால் வாழ்வில் நிறைவு பெற என்ன வழி என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்கிறார். ஒருவர் தன்னுடைய பொறுப்புணர்ச்சி அல்லது தான் என்ன எண்ணுகிறாரோ அதனையே தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும், அதுவே தான் நிறைவேற வேண்டும் என்று ஒரு எல்லை கட்டி கொண்டு வாழ்வதனால அது நிறைவேறாத போது, அதற்கு ஒத்து வராத மனிதர்கள் மீது, அந்த பொருள் மீது, சூழ்நிலை மீது வெறுப்பு கொண்டு மனம் நிறைவு கொள்ளாமலே தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்றுதான் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? நம்முடைய பொறுப்புணர்ச்சி, நம்முடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்பது ஒரு கூறாக எடுத்துக்கொண்டு, மறுபக்கத்தில் அந்த எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், சூழ்நிலைகள், அதனுடைய தன்மை, செயல் வகை, அதையெல்லாம் எப்படி என்று பார்த்து அதனையும் ஒத்துக்கொண்டு நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு +2 மாணவி படிக்கிறாள். அவருடைய தாய் தந்தையர் விரும்புகிறார்கள் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். அவளும் படிக்கிறாள், படித்து மதிப்பெண் பெறுகிறாள். அவள் பெற்றது 97% என்று உதாரணத்திற்கு வைத்துக் கொண்டால், அவர்கள் அப்போதும் நிறைவு பெறவில்லை. 98 பெற்றிருக்கலாமே, 99 பெற்றிருக்கலாமே, 100 பெற்றிருக்கலாமே என்று அப்பொழுதும் நிறைவு பெறாமல் தான் தன்னுடைய குழந்தையை அவர்கள் திட்டிக் கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்க்கிறீர்கள். காரணம், அவளுடைய அந்த திறமை, அதனுடைய செயல் வகை, அதனுடைய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறபடி அப்படியே ஏற்றுக்கொண்டு, என்ன கிடைத்ததோ, என்ன நடந்ததோ அதை ஏற்றுக்கொண்டு நாம் முன்னேற வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் நிறைவு பெறுவதற்கான வழி என்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். இன்னும் ஒருபடி மேலே போய், நீங்கள் யாருக்காவது எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, செய்வதில் கூட அவர்கள் விரும்புவதையெல்லாம் அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்துவிட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அப்போதும் நிறைவு பெற முடியாது. உங்களால் இயன்றதை நீங்கள் செய்து கொண்டிருங்கள், தானாக நீங்கள் நிறைவு பெறலாம், வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.